திஸ் இஸ் ரேண்டம் ஸ்டோரிஸ் ஆஃப் மை லைஃப் எபிசோட் 3. இந்த பொம்மையை நான் ஒரு தீம் பார்க்கில் வாங்கினேன். வாங்கல, வின் பண்ணேன். யூஸ்வலாக நிறைய கேம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. 3 பால் ஏதாவது தருவாங்க. அதில் ஏதாவது ஒன்று உள்ள போச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக தருவாங்க. என்னோட வாழ்க்கையிலே அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அது விளாட்னேன்னு நினைக்கிறேன். அண்ட் செகண்ட் ட்ரைலே நான் வின் பண்ணிட்டேன். லக்கு தான். அன்னைக்கு இவ்வளோ பெரிய பொம்மையை கிஃப்டாக தந்தாங்க. ஸோ இதை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க ஒரு அக்கா, எனக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குது, ஸோ அந்த குழந்தைக்கும் நீங்கள் இதே மாதிரி வின் பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நம்ம தான் லைவ் ப்ரூஃபாக இருக்குமே வின் பண்ணிட்டு, ஸோ அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு ஓகே சொன்னேன். அவங்களோட டிக்கெட்ஸை கொடுத்து 3 பால் தந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பால் போட்டேன், உள்ள போல. சரி, இன்னும் 2 பால் இருக்கு, எப்படியாவது அதை போட்டு அந்த குழந்தைக்காக வின் பண்ணி தரணும் அப்படின்ட்டு செகண்ட் பாலும் போட்டேன். அதுவும் போல. அந்த குழந்தை என்ன பாவமா பாக்குது, அவங்க அம்மா என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. சரி, லாஸ்ட் ட்ரை எப்படியாவது உள்ள போட்டுருணும் அப்படின்னு போட்டேன். அதுவும் அன்பார்ச்சுனேட்டா உள்ள போல. அந்த குழந்தை அழுகுற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. பட் ஸ்டில் அவங்க அம்மா விடல. நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்ட்டு என்னை கையோட கூட்டிட்டு போய் கார்ட் ஸ்வைப் பண்ணி திருப்பி இன்னொரு டிக்கெட் வாங்கி திருப்பி 3 பால்ஸ் கையில தந்தாங்க. இதுல எப்படியாவது போட்டுருணும், பிகாஸ் அவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அவங்க அப்படின்ட்டு அகைன் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஒண்ணுமே உள்ள போல. அந்த குழந்தை அங்கேயே உட்காந்து கதறி கதறி அழுவுது. எனக்கும் என்ன சொல்லனே தெரியல. அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. சரி, வின் பண்ண முடியல, அவனோட பொம்மையாச்சும் இந்த குழந்தைக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு. பட் நான் அப்படி கிடையாது. நானே இன்னைக்காவது தான் இந்த மாதிரி போறேன். ஸோ வின் பண்ணிருக்கேன். அதுவும் அந்த குழந்தைய என்னால் முடிஞ்ச அளவுக்கு சமாதானப்படுத்திட்டு அவங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் பாட்டுக்கு என் பொம்மையை தூக்கிட்டு கிளம்பிட்டேன். ஆனால் இது 2022 வாங்கினதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 3 years ஆயிடுச்சு. எனிவேஸ், டாடா.